இவங்க சனியா இவங்க புறம்போக்கு. ஆனா நீங்களே வடக்கன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. வடக்கன்றா அதிகமா இருக்கு. எண்ணெய் வைக்காம செம்பட்டி வச்சு முடி அதை வச்சு வடக்கு கரெக்டாக 300 கண்டென்ட் மட்டும் 300K அடிச்சு. கரெக்டாக 300 கண்டென்ட் 300. ஆமாம், அதில் ஒரு 6-7 போஸ்ட் இருக்கும். அப்போ 295 290 ஒரு குடும்பம் எப்படி வந்து நெகட்டிவா இருக்கணும். தங்கச்சினா எப்படி இருக்க கூடாது. சிம்பிள். எப்படி டேமேஜ் மட்டும் தான் இருப்பாங்க. அண்ணனுங்க மட்டும் ஒழுங்கு அவங்க ஆரம்பிச்சப்போ சண்டை போட ஆரம்பிச்சா அவர்தான் என்ன போட்டு தாக்கிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பாவம். அவங்க தங்கச்சிக்கு ஆனந்தமா இருக்கு. பாத்தீங்கன்னா கேமரா தெரியல உங்க தங்கச்சிக்கு சொல்லு. அவ்வளவுதான் நீ வச்சிருவோம். குத்து தொலை ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நாம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடாகூடமான டீமு. ஏடாகூடம் டீம் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, நீங்க பேசுங்க. இன்ட்ரோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. ஜெயிச்சாவா? ஆமா. ஸோ நீங்க எவ்வளோ ரீல் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அவ்வளோ ரீல் பார்த்துருக்கோம். ஓகே. கிட்டத்தட்ட எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது 8 மாசத்துல யாருப்பா அவன் 8 மாசத்துல ஒருத்தன் குழந்தைய பிறக்காது 8 மாசத்துல எப்படி டெவலப் ஆயிட்டான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. யார் இந்த ஏடாகூடம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு. யார் ஏடாகூடம் தெரியல. நீங்க தான் நினைச்சு கூப்பிட்டீங்க. ஏடாகூடம் எல்லாரும் 4 பேரும் 5 பேரும் டீம் எல்லாருமே. நீங்களும் அதே மாதிரி தான் ஆயிட்டீங்க ஆல்ரெடி. அவங்கள பத்திலாம் சைலஜா பத்திலாம் நெத்தில எழுதி வச்சுங்க ஜெய்ஸ்ரீ பார்த்து பார்த்து பேசுங்க. ஜெயஸ்ரீ ஏடாகூடம் ஜெயஸ்ரீ பாத்தீங்களா? ஓகே. இந்த 8 மாசத்துல வந்து பெரிய க்ரோத்துங்க. நிறைய இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வரவங்க பாக்குறோம், எல்லாரையும் பாக்குறோம். ஆனா சடனா வந்து நீங்க பண்ணும்போது உங்க எஃபர்ட்டும் நீங்க யோசிக்கிற கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எப்படி அப்படியே ஃப்ளோல வருதா இல்லை அதெல்லாம் ஐடியாஸ் எடுத்துப்பீங்களா? எங்க இருந்து பிடிக்கிறீங்க, எங்க இருந்து தூக்குறீங்க? எங்க இருந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்குற கேள்வி வேணாம். இல்லை, இது வந்து நார்மலா நம்ம ரிலேட்டிவ்ல நடக்கிறது தான். பேசுறது நாங்கள் நார்மலாக பானிபூரி சாப்பிட போது நடக்கிறது, இந்த மாதிரி ஃப்ளோவில் வர்றது தான். சிலது யோசிச்சு பண்ணுறது, சிலது வந்து ஆல்ரெடி பண்ணதை ரீக்ரியேட் பண்ணி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட்டை மட்டும் 4 மாற்றுவோம். நம்ம இதில் வந்து லாஸ்ட்டாக ட்விஸ்ட்டு தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை மட்டும் சஜஷன் கேட்டு பண்ணுவோம். மற்றபடி இதுதான் மிக்சிங் தான், எல்லாமே மிக்சிங் தான். ஸோ நம்மளது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குற மாதிரி இருக்கும், தங்கச்சி அண்ணன் அந்த பாண்டிங் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும், எல்லாமே பார்க்கணுன்றது தான். 6லேருந்து 60 வரைக்கும் கவர் பண்ணணும்னு ஒரு ஆசை. படிக்கணும்னு நினைக்கிறேன். 60 வரைக்கும். ஆமாம். அப்படி 70 வயசுக்கு அப்புறம் பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி ஃபேஸ்புக் ஆடியன்ஸ்ல திட்டிட்டு இருக்காங்க ப்ரோ. அவங்கள 60 வயசு மேல இருப்பாங்க, அவங்கள திட்டுறாங்க ப்ரோ. அவங்களுக்கு தெரியல நகைச்சுவைன்னு. அப்படியே ஆமா, அதனால இந்த புறம்போக்கு சனின்றதெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. சனின்றது சனி பகவான். அதுதான் சொல்லுங்க. இவங்க தான் அதிகமா இந்த வார்த்தை சொல்றது. இவங்க தான் இவங்க சனியா, இவங்க புறம்போக்கு சனியா. ஓ, அதை வச்சு நீங்களே வச்சிட்டீங்க. எப்படி சனியா வச்சீங்க? இவங்கள தங்கச்சியால வச்சீங்க? இல்ல அவரு எல்லாரையும் திட்டிட்டு இருப்பா சனியன்னு. அதனால அவங்க சனியன் திட்டி. ஆமா, அதனால அவங்க என்ன புறம்போக்குன்னு திட்டுவாங்க. அது ஏன் ஞாபகத்துக்கு அதை தாண்டியே திட்டுவா. அதெல்லாம் வைக்க முடியாது. பீப் கண்டென்ட் அதெல்லாம் புறம்போக்கு. பீப் கண்டென்ட் பீப் அதனால வந்து நம்ம என்ன சாப்பிடலாம். வந்து பொன்னுசாமி எல்ஐடி ஹோட்டலுக்கு நன்றி. ஸோ அவங்க தான் எங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அண்ட் வந்து முடிச்சு இன்டர்வியூ அந்த வணக்கம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஸோ ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஃபுட்டை எடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். அப்படியே நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வாயில வைக்கிறதுல அடுத்த கேள்வி கேட்டுருவேன். உங்களை விட இவங்க 3 பேர் வயிற்று வச்சிருக்காங்க. நீங்க தான் நீங்க தானே, அதனால நீங்களே இல்ல அப்படியே எடுத்து வச்சுங்க. பிளேட்ல கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் மனுஷன் ப்ளஸ் ஸ்பூன்ல வேணாம் ப்ரோ. ஆனாவா இது டிராகன் ஃப்ரூட் தானே? அப்படியே டிராகன் ஃப்ரூட் நான் கொஞ்சம் இதுவா டிஷ்யூ கொடுங்க. டிஷ்யூ ஏதோ பல நாள் காணாதத
சரி ஓகே, இப்போ வந்து நீங்க கண்டென்ட் கிரியேட்டரா நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்றீங்க. ஸோ நிறைய இடத்துக்கு போறீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க, ப்ரொமோஷனுக்காகவே நாங்கள் இந்த கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி முறையில் சொல்லிங்க. ப்ரொமோஷனுக்காக இல்லை, உங்க ஒய்ஃப்க்கு இது பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ தேடி வந்துட்டு இருக்கும், அதுவும் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி ஃபுட்டுன்ற விஷயம் போது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஃபுட்டுக்கு வந்து என்ன ப்ரொமோஷன் பண்ணீங்க? ஃபுட் ப்ரொமோஷன் மாதிரி எதனா பண்ணீங்களா? ப்ரோ இல்லை, டாமினோஸ் பண்ணோம், அது மட்டும் தான் ஃபுட்டுன்னு பண்ணோம். வேற ஏதாவது பண்ணுமா? அதுதான் மோஸ்ட்லி டாமினோஸ். பானிபூரிக்கு தான் பண்ணிருப்போம் ப்ரோ. நாங்க சாப்பிட்றது தான் இது. நம்ம என்ன சாப்பிடுவோம், பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி சாப்பிட்ற கண்டென்ட் தான். ஆனா ப்ரொமோஷன் வந்து டாமினோஸ் மட்டும் தான். இப்போ நம்ம பொன்சாமி ரைட்டு அவருக்கு. ஆனா நீங்களே வடக்கம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. வடக்கம் அதிகமா எண்ணெய் வைக்காம செம்ம டேஸ்ட் முடியும், அதை வச்சு வடக்கம் எடுக்கு. எனக்கு எப்படி ப்ரோ இது வடக்கம் மாதிரி அப்போ இருக்கு? இது புதுசா அந்த இருக்கு. TikTok video பார்த்திருப்பாரு போல. அதான். இதுதான் first time சொல்றீங்க இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வடக்கு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ஸோ எனக்கு என்னன்னா வந்து இப்போ உங்க கவுண்ட் ஃபேமிலி வராது, அவ்வளோ 10 கவுண்ட் போட வந்திருக்கான், என்ன எழுதிட்டு இருக்கான். ஓகே. ஸோ வந்து என்னன்னா நீங்கள் ஃபேமிலியோட இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இருக்காங்க, உங்கள் தங்கச்சி இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து கண்டென்ட்டாக பண்ணுறீங்க, நிறைய ப்ரொமோஷன்ஸ் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் வந்து நம்புறதே பெரிய விஷயம். ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அக்செப்ட் என்ன நம்புறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்? இல்லை ப்ரோ, இது அக்செப்ட் பண்ணுறதுன்னு கிடையாது, அதுதான் எனக்கு தெரியும்னு அவங்களுக்கும் தெரியும், வேற ஏதோ வராதுன்னு. அதுவும் இல்லாமல் நான் காலேஜ் முடிச்சுலேருந்தே பெரிய ஒர்க்கு பெருசாக போல இன்டர்வியூ அதெல்லாம் அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அப்போலேருந்தே இந்த சின்ன வயசில் இந்த வீட்டிலலாம் வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது பசங்களை. அந்த மாதிரி நான் ஆடிட்டு இருப்பேன், டான்ஸ் ஆடுறது, ஆக்டிங் பண்ணுறது, நானே தங்கச்சி அவங்களாம் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் அப்பயே சொல்லுவாங்க, நீ நல்லா நடிப்பேன், என்டர்டைன் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம வரலான்றது தான். ஸோ இதில் இப்போ கொஞ்சம் லக்கு தான் ப்ரோ. இந்த ஜென்ரேஷனில் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த பூம் ஆனதுன்றது அது எங்களுக்கு ரொம்ப லக்கு. இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியல. ஒன்று சினிமா வந்து வேறு விதமாக போயிருப்பேன். இது இருக்குனால நான் லக்குன்னு சொல்லலாம். கரெக்டான டைமில் எங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடும். 300K ஃபாலோவர்ஸ். ஸோ நீங்கள் இதை நினச்சி பார்த்து பண்ணீங்களா? எல்லாரும் ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிருப்போம். 300K ஃபாலோவர்ஸ்னும் போது ஓகே நைஸ், எல்லாமே ஒரு சலுசலு நடந்துச்சு. இது வரைக்கும் எத்தனை கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கண்டென்ட்டை போஸ்ட் போட்டிருக்கீங்க? கரெக்டாக 300 கண்டென்ட் மட்டும் 300K அடிச்சோம். கரெக்டாக 300 கண்டென்ட் 300K. அதில் ஒரு 6-7 போஸ்ட் இருக்கும். அப்போ 295 290 கிட்ட இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து என்னன்னா உங்க முன்னாடி வந்து ஒரு சில கிளாஸஸ்லாம் வச்சிருக்கேன். கிளாஸஸ்ல சில ஜூஸஸ்லாம் இருக்கு. ஓகே, கிளாஸஸ் ஜூஸ் அதெல்லாம் இருக்கு. போடுங்க. வந்து இல்ல உங்களோட கம்மி தான். அதுல சில பொருட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா கண்ணை மூடிட்டு லிப் பண்ணிட்டு சிப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? நீ வேற எதுல இருக்கீங்க தெரியுது என்ன? சிப் பண்ணிட்டு அது என்ன ஜூஸ் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து உங்கள் மனைவியிடம் கூறும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பிக்கலாம். விண்ணப்பம் வந்து இப்ப அவங்க கிட்ட சொல்லி அவளுக்கு இவ்வளவு குழப்பமா இருக்கிட்ட கரெக்ட் ஆன்சர்னா சொல்லுவாளா? கரெக்டாவே அவளே குழப்பத்துல இருக்கான். இல்ல தெரிஞ்சது 2 பேரும் ஒரு வைப்ல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப குழப்பமாவே இருக்கீங்க. ஆனா அவர் வந்து பதட்டமாவே இருப்பாரு. இவங்கள கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க கரெக்ட் ஆன்சர். சொல்லுவேன். ஒரே வெக்கம் தான். சரி ஓகே, கண்ண மூடுங்க. இங்க பாருங்க மேகனா அவர்களே, கண்ணு தோன்றே கண்ணு மூட கண்ணாடி போட போறான். மேகா மேகா இப்போ நீங்க மேகா என்ன பண்றீங்கன்னா கண்ண மூடுறாரு. கண்ண மூடுங்க. ஏய் ப்ரோ, இதா ஃபேமிலி ஆடியன்ஸ். கண்ணு ரொம்ப கண்ண மூடுங்க. கண்ண மூடுங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இதை திறந்துட்டு ஒரு ஜூஸா அவர்கிட்ட கொடுக்க போறீங்க. அவர் கண்ணை மூட்டே சொல்ல போறாரு. கண்ணை திறந்து குடிச்சாலே சொல்லுவாங்க. அதான் ஒரு குடும்பம் எப்படி வந்து நெகட்டிவா இருக்கணும். தங்கச்சினா எப்படி இருக்க கூடாதுன்னு சிம்பிள். இல்ல எப்படி தங்கச்சினா அப்படிதான் இருப்பாங்க, டேமேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ணனுங்க மட்டும் ஒழுங்கு. அவ்வளவு ஆரம்பிச்சிரு ப்ரோ, சண்டை போட ஆரம்பிச்சா அவள்தான் என்ன போட்டு தாக்கிடுவாங்க. நல்லா ரொம்ப பாவம். வந்ததுல இருந்து அவ ஏதாச்சும் என்ன பத்தி நல்லதா சொல்றீங்களா? அவங்க விளங்க மாட்டாங்க. லேட்டா இது இன்டர்வியூ லேட்டா வராது. அவன் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வருவான். ஒரு ப்ரொமோஷன் 50,000 வாங்குறான். அப்படி சொல்லுங்க பாக்கலாம். இந்த மாதிரி காமெடி நீ போட்டு இருக்க. சரி சரி ஓகே, கண்ண மூடுங்க. சரி. இப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்க பாரு, ஆளுக்கு 2 பேருமே இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. இந்த ஃப்ரேம் வச்சு விட்டுருங்க. 2 பேரும் வருவாங்களா? இவர் விஜய் தானா? இல்ல ஓகே தான். ஓகே ரெடி. வேற ஏதோ எடுங்க. ஓகே மேகா அவர்களே, நீங்க திறந்துட்டு ஒரு ஜூஸ் அவர்கிட்ட கொடுங்க. என்ன ஜூஸ்ல ஊத்தி விட்டுருவா இருக்கிற வெளியில? இல்ல வெளியில கூட ஊத்துங்க, பிரச்சனை இல்ல. எதனா ஒண்ணு ஃபர்ஸ்ட். ஏய் ரகசியம் என்கிட்ட சொல்லாதீங்க. அது நாங்க என்ன சொல்லவே இல்ல. ஆடியன்ஸ்க்கு அப்படி காட்டி டேஸ்டே கண்டுபிடிக்க தெரியாது ப்ரோ. இல்ல அவங்களே மோப்ப முடியறாங்க, என்ன பண்றது தெரியல அவங்களுக்கு. ஓகே நீயே கரெக்ட்டா சொல்லணுமா? அது கரெக்ட்டா நீங்க சொல்லணும் ஃபர்ஸ்ட் 2 பேரும். சரி சரி. சரி அது கரெக்ட்டா எங்களுக்கு எப்படி ப்ரோ, தெரியும்? என்ன ப்ரோ பாலாடையில ஊத்துறோம். நீங்க வாயில கரெக்ட்டா விட்டுங்க. அது கரெக்ட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்றீங்களா? அவர் நாங்க சொல்றோம், நீங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். என்னடா ஊத்து பாலாடை கள்ளிப்பால் ஊத்துற மாதிரி குடி குடி. இல்ல குடிக்கவே அவரு. ப்ரோ ஏய் குடி, நல்லா குடி. அவர் குடிக்கவே பாத்தீங்களா? ஃபுல் கிளாஸ் குடிக்கணும் குடி. என்ன சிக்கன் மட்டும் சாப்பிடல குடி. என்ன ஜூஸ்னு கண்டுபிடிங்க. கொத்தமல்லி ஜூஸா? கொத்தமல்லி நல்லா இருக்கும் குடி. ஏய் போ போ. பப்பு பூவா? கொத்தமல்லியா ப்ரோ? கண்டுபிடிச்சீங்களா?
அது முதல் கொத்தமல்லி கச்சா அப்படி தான் இருக்கும். ஸ்மெல் எப்படி இருக்கு? அப்படியா? கரெக்டா இல்லையா? இல்ல உங்க ஒய்ஃப் எப்படி சொல்லாங்க? நீங்க சொல்லுங்க. குடிக்கலாமா? குடிங்க. கண்ணை திறந்து தப்பா சொல்லுவோம். சரி அவங்க குடிக்கவே இல்லையா அப்ப? ப்ரோ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், எனக்கு தெரியும் bro. நான் கெட்ட ஜூஸ் நினைச்சு கொடுத்தேன். கொத்தமல்லி தான். கொத்தமல்லி தான். இல்ல இரு அவங்க வாங்க. கருவேப்பிலை. கருவேப்பிலை எப்படி? சம்மதம். நான் பேச இவ ஜட்ஜா ஜட்ஜி நான் கண்ணு வேற முன்னுமா? கருவேப்பிலை கசக்குண்டி. சூப்பர். சோ வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி என்பது கரெக்டான ஆன்சர். மன்னனுக்கு ஒரு 10 மார்க் கொடுக்கிறோம். ஜட்ஜா இவரை தூக்குங்க ஃபர்ஸ்ட். இவரை தூக்குங்க. அது ஓர வச்சுங்க. இல்ல கருவேப்பிலை மாதிரி இப்போ அடுத்து வந்து ஜெயஸ்ரீ அவர்கள் அவங்க தங்கச்சி அவங்க வந்து ஒரு ஜூஸ் கொடுக்க போறாங்க. அவன் கொடுப்பா. நீங்க வந்து கூத்தா இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா. கபசர குடிநீர் குடுக்கவே இல்லையம்மா? ஐயோ இது கண்டுபிடிச்சிருவானே. குடு. அப்படியே வேற ஏதாவது ஜூஸ் கொடுங்க. நீ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீ வேணாம். நான் எனக்கு தெரிஞ்சதே கொடுக்கிறேன். மேகாம நான் அசிங்க ஏய் கொடுக்க. குடு, இது குடுக்குறேன். ரோல் நிறைய குடிச்சாதான் அது டேஸ்ட் தெரியுமா? இல்ல இல்ல 20 நிமிஷம் தான் போட முடியும் நான் ரோல். நல்லா கப் கப் குடி குடி. இல்ல விடுங்க. அழுகுறான் விட்டா. bro அழுவுங்க bro. அப்படி இல்ல bro. நான் வியர்ட் ஃபுட் தான் சாப்பிடுவேன். கண்ணு மூடி சாப்பிடுறதுனால ஒரு மாதிரி இருக்கு. சரி கண்ணை திறந்து கூட குடி. ஏன் bro, குடி இன்னொரு வாட்டி குடி bro அப்பதான் வீட்ல தெரியும். செய்ததெல்லாம் weird food-ஆ? குடி குடி. ஏய் குடிக்கவே இல்ல. சரி ஓகே போதும் அப்படியே வச்சிருங்க. இப்போ இது என்ன ஜூஸ்னு கண்டுபிடிங்க. கண்ணீர் வர போகுது. அது ஒரு மாதிரி இருக்கு. இது என்னது? அது சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கியா? குடிச்சிருக்கோம். சரி சாப்பிட்டுருக்கோம். குடிச்சிருக்கியா? ஏய் நான் வேணா இன்னொரு வாட்டி குடுக்குறேன். ஏய் சிக் ப்ரோ செக்மெண்ட் ஐயோ இல்ல சிக்கன் மட்டும் எத்தனை வாட்டி இப்போ குடி? நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க அண்ணிக்கு வந்து உங்க கையால ஒரு வாய் விட்டு போறீங்க. மேல சூப்பரா இருக்கு ஸ்மெல். நீங்க ஒரு வாய் குடிச்சீங்க. ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கல இன்ன வரைக்கும். நீங்க ஏய் பதில் ரேபிட் ஃபயர் இது. அவுட் அவுட்டா? அவுட் தெரியல. அவுட்னா இன்னொரு கண்டிப்பா அது இல்லையா? குடிக்கணும். ஒரு வாட்டி மூந்து பாத்துட்டு அவங்க இருங்க. உங்க வைஃப் குடிக்கணும். அவுட்னா அது பாதி கிளாஸ் அவங்க குடிச்சு. கண்டுபிடி போறாங்க அவரை. வேதியம் அப்படின்னு சொல்லுமா? வெந்தய ஜூஸா? இது எங்க சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட். மனுஷனா எங்கயா சாப்பிட்டு டேஸ்ட். எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? புரியல. டேஸ்ட். ஆக்சுவலா சரி நம்ம ஓகே நார்மலைஸ் நான் க்ளூ பண்ற கொடுக்குறேங்க. ஸ்பைஸ் டெய்லி தினமும் வீட்டில் வந்து பயன்படுத்தும் ஒரு பொருட்களில் ஒன்று. வெங்காயம் ஆனியன் அப்படியா? வெங்காய ஜூஸ். வெங்காய ஜூஸ் நான் குடிச்சிக்கிறேன். ஓகே சோ அதனால வந்து கரெக்டான கரெக்டான ஆன்சர். பட் 5 மார்க் தான் தருவோம் நாங்க. 10 மார்க் தரப்படாது உங்களுக்கு. ப்ரோ ஒஸ்ட் ப்ரோ இது கரும வெங்காயம். அடுத்து டக்கு குடி. இரு நல்லா குடி. இல்ல குடிக்கவே இஞ்சி ப்ரோ குடிக்கலாம். சரி குடிக்குமா? எங்களுக்கு குடிக்கணும் நீங்க வாயில. நல்லது. சாப்பிட்டு ஜீரணம் ஆகும் உங்களுக்கு. அழுங்க ப்ரோ. ப்ரோ கெட்ட வார்த்தைலாம் வருது ப்ரோ. கெட்ட வார்த்தைலாம். தண்ணி கொடுங்கப்பா ப்ளீஸ் பா. இல்ல என்ன கோவம்? என்ன போன வாட்டி என்ன யாருக்கு என்ன கோவம்? என் மேல ஏன் இப்படி இஞ்சி ஜூஸ்லாம் அப்படி கேப்பீங்க? நீங்க அவ்வளவு பேர் இது பண்ணுவீங்க. 1 ஹவருக்கு குடிக்க கூடாதாம். சரி ஓகே இஞ்சி என்பது கரெக்டான ஆன்சர். கரெக்ட். ஐயோ அடுத்து நானு ப்ரோ இது மிக்ஸ் பண்ணி வயித்துல அத நினைச்சு பாக்க மாட்டீங்களா? இன்டர்வியூ முடிஞ்ச அவ்வளவுதான். இதெல்லாம் குடிச்சா எப்படி வீடு ஆளுவேன்? அதனால ரெஸ்ட் ரூம் பக்கத்துல உட்கார இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஜூஸ் மாதிரி இருக்கு. கூட ஒரு நல்ல ஜூஸ் கொடுங்க. குத்து தொலை. அவர் நீ குடிங்க. பின்னாடி போற. நம்ப நீ முடியாது. நல்லா குடி. நீ நல்லா குடி. ஏய் வாய். வாய் குடி. குஸ்டா என்ன சொல்லு பாப்பா. அசியஸ் பத்தி சொல்றா. உடனே சொன்னாதான் உனக்கு. பேஸ் சரிணும். ஞம் ஞம் ஞம். இந்த இன்னொரு வாட்டி குடி. நீ யோசனா ஏய் நான் ப்ரோ வரல. நான் நீ வாபஸ் 1 2 3 சொல்றது கூட நீ சொல்லணும். இல்லனா இன்னொரு வாட்டி குடி. ஆனந்தமா அவுட் அவுட்ல இங்க கிடையவே கிடையாது சொல்லி தான் உனக்கு குடி. சத்தியமா குடிக்கல. ஏய் நீங்க பாத்தீங்களா கேமரா இருக்குன்னு தெரியல உங்க தங்கச்சி. ஏய் சொல்லு. அப்புறம் நீ ஒத்துறோம் உனக்கு. வீட்டுக்கு வந்து குட்டி இல்ல போன ஒரு வாட்டி என்ன 1 ஹவர் குடிக்கவே கூடாதுன்னு சொன்னா. பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு. ஏய் பாவம் இஞ்சில குச்சிரே நீ இது என்ன ஜூஸ்? குடிக்கணும். நான் சத்தியமா நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். கூட்டு வந்து இப்படி பண்ற. ஏய் நீ தான் மேல ஊத்திக்கிட்ட. மூக்கு புடிச்சிட்டு இருந்த. என்ன ஜூஸ்? ஏய் அவன் தான் அது நாய் மாதிரி ஆகிட்டீங்களே ப்ரோ மூஞ்சு. இல்ல ப்ரோ உங்க தங்கச்சிக்கு இல்ல வர்மங்கள் எல்லாம் வந்து கொட்டப்பட்டு அவன் தான் மேல ஊத்திட்டான். இது பச்சை கலர்ல தான் இருக்குது ஏதோ. நீ கண்ண திறக்கும்போது பச்சை கலர்ல தான் இருந்துச்சு. சரி உங்க அண்ணி கொடுங்க. அவங்களே இப்ப குடி. இல்ல மேல குடி. என்ன கணத்துல போ. நான் சத்தியமா வரவே மாட்டேன் இனிமே உள்ள. இனிமே வர சிக்கன் கொடுக்கும்போது மட்டும் இனிச்சுதா. குடி. குடி மாட்டேன். நீங்க குடி மாட்டேன். குடிங்க டைம் ஆகுதுங்க. எப்படி இருக்கு? இப்ப பதில் சொல்ல போறாங்க பாருங்க. கிரீன் ஆரஞ்சு அவங்க ஒரு அப்படியே வாய ஃபோக்கஸ். பச்சை மிளகாவா? பச்சை மிளகா பச்சை மிளகாவா? இல்ல பூண்டா? இல்ல பூண்டு எனக்கு பச்சை கலர்ல இருக்கு. பச்சை பூண்டு. பச்சை பூண்டு. பச்சை பொண்ணா பச்சை கலர்ல இருக்காது. சோ இது வந்து கார்லிக்
ஆடிங்கன்னா பூண்டு. நீ இந்த மாதிரி திருட்டுத்தனமா பாப்பேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிருக்காங்க போல பாப்பா. ஆனா எப்படி பச்சை கலர்ல இருக்கு? அது வந்து எங்க டீம் கொஞ்சம் இந்த அதான் நீ இந்த மாதிரி மாதிரி திருட்டுத்தனமா பண்ணுவேன். ஏன் bro இப்ப யார் bro பண்ணுது? ஏய் ஒருவேளை கலர் கலரா இருக்கு ப்ரோ. இப்போ அது அழுக்கா இருக்குல்ல, அதுக்கு மேபி அது இதெல்லாம் போட்டு கழுவு அழுக்கு தெரியா? அழகு தெரியுது. இதுல ரெண்டு மிக்ஸ் bro ஆயிருக்கு போல. சத்தியமா worst bro. bro பூண்டு தெரியல bro குடிப்பீங்க. கண்ணு முடியுங்க. இந்த கொத்தமல்லியோட பூண்டு சாப்பிட்டீங்க நான் பண்ற மாதிரி இப்போ ஒன்னு பண்ற மாதிரி இருங்க. bro அடங்குவீங்க. மச்சாவாயா. என்னது இது? இது கடல் உப்பு தண்ணி அப்படியே எலுமிச்சையில உப்பு போட்டீங்களா ஃபுல்லா? ப்ரோ என் வயிறு என்ன ஏன் ப்ரோ சுயநலமா இருக்கீங்க? யாரு அது பாரு? வேற எதனா இடத்துல சோயடி சிக்கன் யாருப்பா? சும்மா கொடுத்தாச்சியா? சோயடி யாருப்பா? எனக்கு ஏன்பா? நெட்ல வச்சிருந்துச்சு தாஸ். ப்ரோ எல்லாமே ஒரு மாதிரி ஆகும் ப்ரோ வயிற. ப்ரோ இது லெமன் மூணு வர வடை இது என்னன்னு தெரியல. லெமன் ப்ரோ உப்பு தான் ப்ரோ. உப்பு தண்ணியா? வெறும் உப்பு தண்ணியா? லைட்டா லெமன் எல்லாத்துலயுமே உப்பு போட்டிருக்காங்க. சால்ட் மட்டும் போடு. ஐயா சால்ட் வயிறுக்கு நல்லது ப்ரோ. யார் வயிறுக்கு? யார் வயிறுக்கு? உங்க வயிறுக்கா? என்னது இது? லெமன் போட்டு உப்பு போடுறீங்களா? நாசமா போ. ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க. வந்து இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. ஓகே இப்போ ஃபைனலா வந்து நீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு ஒரு ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு காசு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே பொன்னுசாமி கணக்குல வாங்கி கொடுவேன். அடுத்தடுத்து இது ப்ரொமோஷனுக்கு வரலாமா வரவேணாம்னு சொல்லி ஆடியன்ஸ் யோசிப்பாங்களே. ரைட். நான் இதுமே ப்ரொமோஷன் பண்ண இருந்தா தானே இது குடிச்ச செத்து போடுவேன். இதுக்கப்புறம் நான் ப்ரொமோஷன் பண்ணானே என்ன? நான் எவ்வளவு வாங்கணும்னு சொல்லணுமா? 15,000 இருந்து 20,000 வாங்குறேன். ஒரு ப்ரொமோஷன் அவ்வளவுதான். கம்மி தானே இது? உங்களுக்கு தெரியும் மீடியா. ஓகே இப்ப என்னன்னா வந்து இந்த ஜூஸ்ல நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்களோட அதான் நீங்க எங்களோட போறதெல்லாம் அனுப்பிட்டு humble request. ரேபிட் உங்களா சரி எல்லாருமே குடிச்சு பாப்போமே. ஒரு வாய் பாப்போம். இந்த சார் சும்மா கட்டலாம். நான் குடிச்சேன் ஆல்ரெடி. பாத்தீங்க வேலைக்கு வேலைக்கு time time ஆயிடுச்சா? ஐயோ இருமா அதமா வேலையை நான் தான் குடிக்கல இன்னும் எதுவுமே. இல்ல இல்ல இப்ப நம்ம எல்லாமே குடிப்போம். நம்ம கண்டிப்பா எல்லாமே try பண்ணி குடிப்போம். ஆகணும். ஓகே சோ தேங்க் யூ so much for time. நன்றி வணக்கம். Thank you. மென்னலும் எடுத்து போங்க. நன்றி.